முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி சென்னை திருவல்லிக்கேணியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் 3 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை அறநிலையத்துறை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பழமை வாய்ந்த அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர், ஸ்ரீ வரதராஜ சுவாமி, திருமழி இசை ஆழ்வார், கருடாழ்வார் மற்றும் குளக்கரை ஆஞ்சநேயர் ஆகிய சன்னதிகளும் அவற்றின் விமானங்களும், பின் கோபுர வாசல் விமானம், பாண்டி கோபுரம், நரசிம்மர் கல்யாண மண்டபம், நரசிம்மர் மண்டபத்தின் மேல்தளம், கீழ்த்தளங்கள், குளக்கரை, ஆஞ்சநேயர் சன்னதி விமானம், அதனை சுற்றியுள்ள பகுதிகள், கோபுரங்கள் ஆகியவற்றிற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதால் வரும் 10ஆம் தேதி இத்திருக்கோவிலில் பாலாலயம் அமைக்கும் பணி நடைபெறவுள்ளது. சுமார் 3 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பழமை மாறாமல் தொல்லியல் துறை கருத்துப்படி திருப்பணிகளை சிறப்பாக செய்து கும்பாபிஷேகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன், அறநிலையத்துறை ஆணையர் முனைவர் மா வீர சண்முகமணி ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.